நம்ம தோட்டத்தில் பட்டர்ஃப்ளை பாருங்க எவ்வளோ சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு போன வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். பட்டர்ஃப்ளை நல்லா கும்பலாக அப்படியே இருந்துச்சு, நிறைய பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அங்கங்கே இருக்குது செடி மேலே. நம்ம அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். பாருங்க எப்படி இருக்குது, எவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குது. இதெல்லாம் தும்புச்செடி ஃப்ரெண்ட்ஸ், தும்புச்செடி மேலே இருக்குது. இதுவும் நாட்டு வைத்தியம்தான். ஆனால் இப்போ யார் ஃபாலோ பண்ணுறாங்க? யாரும் குடிக்கிறதில்ல. இந்த பூவே எடுத்துகிட்டு போயிட்டு டீ நீர் வச்சு குடிக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய பட்டர்ஃப்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சுற்றிட்டு இருக்குது. ஆனால் கலர் கலராக இருக்குது. அதை பாருங்க. ஆனால் வீடியோவில் வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை இருக்கிறது தெரியல. நம்ம நேரில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர்ஃப்ளை அப்புறம் பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான மாங்காய் மட்டும் நம்ம கொஞ்சம் அறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பட்டர்ஃப்ளை அறுத்துக்கலாம். இதில் பால் வடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரொம்ப முத்திட்டு இருந்துச்சுன்னா பால் வடியாது. கொஞ்சம் பச்சையாக அறுத்தோம்னா தான் பால் வடியும். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம். இது மட்டும் கொஞ்சம் பழுத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சிடலாம் நம்ம. என்ன இது பச்சைக்காயாக இருக்கு. பாருங்க. இந்த பக்கம் வாங்க, இதெல்லாம் காணுங்க. இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்குது, நம்மளுக்கு எட்டலை. இந்த பக்கம் வந்துருங்க. இதை பாருங்க. இதில் பாருங்க எப்படி இருக்கு. ரெண்டே இருக்கு. நம்ம ஒன்று அறுத்துக்கலாம், ஒன்று விட்டுடலாம். இதில் பால் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணுக்கெல்லாம் படாமல் பார்த்து அறுக்கணும்.
இந்த காயில் பாருங்கள் அப்படியே கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் கருப்பாக விழுந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய் ரேட்டே போக மாட்டேங்குது. இது வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இந்த மரம் எல்லாம் விபு சின்ன குழந்தையா இருக்கும்போது வச்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய மரமாயி நிக்குது. இதை பாருங்க, இங்க கீழே எத்தனை இருக்கு பாருங்க. டிராக்டர் லோடு ஏற்றத்துக்கு போயின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரம் போய் அங்கே பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் அறுத்துட்டு நம்ம அங்கே போகலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. மரத்தில் இருந்து வாசனையாக வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டக்கங்க. இங்கே மேலே இருக்குது, நம்மளுக்கு எட்டலை. இதெல்லாம் பாருங்க, நீலங்காய். இதெல்லாம் இது கூட பழுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் இது நம்மளது கிடையாதுங்க, நம்ம பக்கத்து தோட்டக்காரது. நம்மளது கிடையாது, இது நம்ம ரிலேஷன் தான். ஆனால் இது நம்ம தோட்டம், நம்ம மரம் கிடையாது. நீலம் வந்து நம்ம இன்னொரு பக்கம், இன்னொரு வாட்டி போயிட்டு அந்த பக்கம் காமிக்கிறேன் நான். இது பாருங்க எவ்வளோ இருக்கு. எல்லாம் கீழே வீழ்ந்து கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி வீழ்ந்து கிடக்கு. கெட்டியாக தான் இருக்குது. ஆனால் கட் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தெரியல. இது பாருங்க காய். இது வந்து குட்டி குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது இன்னும் போகணும். லாஸ்ட்டு வந்து நீலம்தான். நீலங்காய் தான் வந்து பழுக்குமே அரைப்பாங்க. லாஸ்ட்டு வந்து நீலங்காய் தான். ஃபஸ்ட்டு எது அறுத்து பழுக்க வைக்கிறாங்கன்னா கலர் காய். அது கலராக இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருமே எப்போவுமே. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போகணும். நல்லா தண்ணி பாய்ச்சினுக்கிறாங்க. நல்லா தண்ணி பாய்ச்சிட்டுதே பெருசாகிட்டு அதுக்கப்புறமா அரைப்பாங்க. இது ஒரு லோடு ஏற்றுவாங்க அப்படியே.
இது வந்து கிழங்கு செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொம்பேரி வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அடியில் நோண்டினோம்னா கிழங்கு இருக்கும். மரவள்ளி கிழங்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. மரவள்ளி கிழங்கு தான் இது. நம்ம அடியில் நோண்டணும்னா அது அடியில் வந்து நிறைய கிழங்கு இருக்கும். ஒரு செடியிலேயே சுற்றிட்டு நிறைய இருக்கும். ஒரு வருஷம் ஆனால் தான் இது வந்து கிழங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.